மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மீனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு குரு பகவான் மற்றும் சனி பகவான் இந்த இருவரால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் பிடியில்தான் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கப் போகின்றீர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 18லிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடைப்பட்ட காலகட்டங்களில் மீனராசி நண்பர்களுக்கு தீரக்கூடிய 7 பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் ஐயா, கடந்த கால நிகழ்வுகள் அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. அதை ஒரு ஜோதிடர் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஐயா, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ தைரியமாக சொல்லுங்கள், அதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது என்னையா, குரு பகவான் சனி பகவானால் மட்டுமே நீங்கள் 2 கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்களே, மற்ற கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அப்படின்னு கேட்டால் மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும். ஐயா, நவ கிரகங்கள் 9 பேரும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் கூட ஏதாவது ஒரு 2 கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் ஐயா. அந்த காலகட்டத்தில் அந்த தருணத்தில் நமக்கான முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை போகிற காரியமாக இருக்குது, அது கொஞ்சம் தீர்ந்துருச்சுன்னா நிம்மதி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலே போதும், நான் தப்பிச்சு மீண்டும் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதனால் மீனராசி அப்படிங்கிறது கண்டிப்பாக அக்டோபர் 18க்கு பிறகு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் பிடியில்தான் இந்த ராசிக்காரங்க நீங்கள் இருக்க போகின்றீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, சந்தோஷத்தை வரவழைச்சிக்கங்க ஐயா. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில். அவர் அதிசாரமாக பாஸ்டாக மூவ் பண்ணி 5ஆம் இடத்தை நோக்கி வருவார். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. அந்த கடகராசி அப்படிங்கிறது குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. கடகராசியில்தான் குரு பகவான் உச்சமடைவார். அப்போ ராசி அதிபதி நமக்கு 10ஆம் அதிபதி, ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிபதி குரு பகவான், அவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய அந்த தருணத்தில் தான் பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் இருப்பதால் இந்த ராசிக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் ஆரையா, உங்களுக்கு லாபாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், கை கட்டினது வாய் கட்டாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். என்ன நடக்கும், அடுத்த கட்ட நகர்வு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. எதை தொட்டாலும் துலங்க மாட்டேங்குது. என்ன காரியம் செய்தாலும் அது ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் இருக்க மாட்டேங்குது. நிறைய விரயமாயிட்டு இருக்குது. முடிவுகள் அப்படிங்கிறது தெளிவாக எடுக்க முடியல. இந்த ஒரு பிரச்சனையே என்ன தெரியுங்களா, அதாவது மன அழுத்தம், எரிச்சல், இதுதான் இருக்குது இப்போதைக்கு. மனசு ரிலாக்ஸாக சிந்திக்க முடியல, முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியல, குழப்பமாகவே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு இருட்டடைஞ்ச மனநிலையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 100க்கு 100% மீனராசி நண்பர்களுக்கு இதுதான் உண்மை. என்னையா காரணம், சனி பகவான் இருள் கிரகம், ராசியில் இருக்கிறது எந்த விதத்திலையும் செட் ஆகாது. அப்போ ஜென்ம சனி நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் நான் சொல்லிட்டேனே, இங்கிட்டு திரும்பினாலும் தட்டுது, இங்கிட்டு திரும்பினாலும் தட்டுது, எந்த பக்கம் போனாலும் முட்டுது தட்டுது. இப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ ஏதாவது ஒரு வழி பிறக்கணும் இல்லையா. ஒரு நல்ல வழி இருந்தால் தானே அதில் போய் ஏதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்க முடியும், பலன் அடைய முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷனை சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து கொண்டு தரமாட்டேங்கிறார். இவரே விரையாதிபதி, கையில் காசு பணமே தங்க மாட்டேங்குது ஐயா. எவ்வளோ வந்தாலும் போயிட்டே இருக்குது. என்ன செலவழிச்சேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்தா எதிர்பார்த்துட்டு இருக்க, நடக்கவே மாட்டேங்குது. தேவைகளை பூர்த்தி பண்ணவே முடியலை.
இப்படியான பல சிக்கலில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று, அந்த 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நேரத்தில் அந்த வக்ரத்தில் அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது மீன ராசிக்கான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். சகல பாக்கியங்கள், முன்னோர்கள், தந்தை வழி மூதாதையர்கள், தந்தை வழி சொத்துக்கள், அரசு தொடர்பான ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு, ஆன்மீக குருமார்களை சந்திப்பது, பக்தி வழிபாடு, இறை பக்தி மேலோங்கக்கூடிய அமைப்பு, நிறைய தானம் தர்மம் புண்ணியங்கள் செய்து இதுவரைக்கும் நான் பலாபலனை அடைய முடியவில்லை, இந்த ஒரு 7-8 மாதமாக, இந்த 10 மாதங்களாக மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த குரு அதிசாரமாக 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த 9ஆம் இடம் சகல சௌபாக்கியங்களும் வலுப்பெறுகின்றது. இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் அரசு சார்ந்த துறைகளின் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால், ஒரு வேலைகள் முடிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னால் கண்டிப்பாக சாதகமான பலன்கள் ஏற்படும். தூரதேச வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகும். தூர தேசங்களில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கு வரக்கூடியக்கான முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக வரலாம். நிறைய ஆலய திருப்பணிகளுக்காக நீங்கள் உதவி உபகாரங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். இந்த மீனராசி நண்பர்கள் ஏதாவது கோவில் கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கோவில் திருப்பணிகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பணிகள் உங்கள் தலைமையில் தாயா நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகம் வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற நிறைய மீனராசி நண்பர்களுக்கு அந்த பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்ல மனிதர்களெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலயமாலாம் நல்ல உதவி உபகாரங்களை பெறுவீர்கள். இதுக்கு மேலே குரு 5ஆம் இடத்தில் அதிசாரமாக வந்து அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும். என்னையா நமக்கு வேண்டும்? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு நல்ல நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு நல்ல நேரம், நல்லது ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காதுக்கு கேட்போம். அப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் அப்படிங்கிறது, கல்யாணம் அப்படிங்கிறது, காது குத்து அப்படிங்கிறது, சுபமங்கல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. விரய செலவுகள் தடுக்கப்படுகின்றது. இங்கே குரு அதிசாரமாக அந்த கடகராசியில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை தான் பார்ப்பார். இந்த லாபாதிபதி சனி பகவான் தான் இப்போ நமக்கு ஜென்ம சனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் மீனராசிக்கு, திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். இப்போ இந்த குரு லாபஸ்தானத்தை பார்க்கின்ற போது அந்த லாபாதிபதி எங்கே இருக்கிறாரு? ராசியில் இருக்காரா? அப்போ என்ன நடக்கணும்? இப்போ குரு பகவான் என்ன சொல்வார்? சனி பகவானே, சனீஸ்வர பகவானே, கண்டிப்பாக எமது ராசிக்காரவங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகளை எல்லாம், அவர் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடு அப்படிங்கிற ஒரு கட்டளை இடுகின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ குரு 11ஆம் இடத்தை பார்த்தா அந்த 11ஆம் அதிபதி அவருடைய வீட்டிலேயே, குருபானுடைய வீட்டிலேயே இருக்கின்ற பொழுது அப்போ இந்த சனிபவன் நமக்கு ஏதாவது கொஞ்சம் இடைஞ்சல்கள்லேருந்து விட்டு கொடுக்கணும் இல்லையா, நம்மளை ரிலாக்ஸ் ஆக்கி விடணும் இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் மாதிரி ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக தொழில்காரன் தானே ஐயா குரு, அவர் தானே சனி பகவான் உழைப்பாளியை பார்க்குறார். அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து விடு இந்த மீனராசி நண்பர்களுக்கு. அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு தடையில்லாமல் அவர்களுக்கு வழிநடத்தி கொடுங்கள். அவருடைய எதிர்பார்ப்புகளை, அபிலாஷைகளை பூர்த்தி செய்யுங்கள் அப்படிங்கிற அமைப்பில் அந்த குரு 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த லாபஸ்தானம் வலுப்பெறுகின்றது. இப்போ எல்லாம் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பேச்சு பேசினாலும் அது 10 ரூபா ஆதாயம் பண்ணால் பேசுவலாட்டி விட்டுரும் ஐயா, இதாயா இப்போ முடிவு. நான் அந்த முடிவில் தான் இருக்கிறேன், அந்த முடிவில் தான் மீனராசி நண்பர்கள் இருக்கிறோம். அப்படி தான் ஆதாயம் பண்ணால் பேசுவோம் இல்லையா, வாயை பற்றி பேசாமல் இருந்துக்குருவோம். ஏன் தேவையில்லாமல் பேசி அடுத்தவன் பிரச்சனை நம்ம தலையிடணும்? இந்த காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி பலன்களில் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த அக்டோபர் 18லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களை மாற்றவே முடியாது. முடிவு எடுத்தால் தான், நான் முன் வச்ச காலம் வச்சேன்னா வச்சதான், பின்வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்க போகிறீங்க. ஏன்னா அந்த லாபாத ஸ்தானத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அப்போ அந்த லாபாதிபதி சனிபகவான் எங்கே இருக்கிறாரு? உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ சனி பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை தைரிய வீரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தை பார்ப்பாரா? வழி கொடுப்பார். உங்கள் முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை இல்லை.
தடை இல்லை. தைரியமாக துணிஞ்சு இறங்கி விளையாடுங்க ஐயா, புகுந்து விளையாடுங்க ஐயா. கூச்சமே பட வேணாம். சொல்லுக்கோ பேச்சுக்கோ யாருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணால் பண்ணதான். என் பேச்சை கேளு நல்லா இருப்பேன்னு அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுதான் உண்மை. அப்படி தான் இப்போ நடக்கும். இதுதான் இப்போ இருக்கிற மீனராசி. அதுக்கப்புறம் இந்த குரு 9ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்க்கின்றார். அங்கே தானே சனி பகவான் இருக்கிறாரு. அப்போது இவர் யார்? உங்களுக்கு லாபாதிபதி அண்டு விரையாதிபதி இவர் தான். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? சனி பகவான் ராசியில் இருக்கின்ற பொழுது அவர் லாபாதிபதி அண்டு விரையாதிபதின்றனால லாபத்தை எட்டி அடைய முடியலை. தொட்டது அப்படிங்கிறது நமக்கு நஷ்டம்தான். கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறதும் நடக்கும். இன்றைக்கி சாயங்காலம் 1000 ரூபா கையில் பார்த்தேன். காலையில் யார்ட்டையாவது கைமாற்று வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துடுறேன். இதெல்லாம் யாருன்னா நடக்குது? சனி பகவானால் தான் நடக்குது. அப்போ ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ வந்து 9ஆம் பார்வையாகவும் மீண்டும் சனி பார்க்கின்ற பொழுது, சனி பகவானே பார்க்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும்? குருவனுடைய கண்ட்ரோலில் தானே சனி இருப்பார். அப்படி என்றால் குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த ஸ்தானம் வலுப்பெறுகின்றது இல்லையா? அப்போ ராசி வலுப்பெறுது இல்லையா? இப்போ இந்த ராசியில் சனி இருந்து நெருக்கடியான மனநிலையை கொடுத்து கொண்டிருந்தாலும் இவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வையால், குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் சனி சிக்கி கொண்டதால் சனியினுடைய ஒட்டுமொத்த இருளும் விலகி ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி, வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் ஐயா. ஏதோ ஒரு நம்மளை அறியாமல் ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது போல தெரியுது. எதுக்கு இந்த ஆனந்தம், எதுக்கு இந்த மகிழ்ச்சி? அடுத்தவங்க பார்த்து கேட்பாங்க, என்னையா துருதுருன்னு இருக்கிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, என்ன விசேஷம்? எங்கிட்ட உனக்கு லாட்ரி எது அடிச்சிருச்சான்? கொடுக்குற கடவுளை கூரையை பிச்சுதுக்குன்னு கொடுத்துட்டாரா? அப்படின்னெல்லாம் பல பேர் கேட்பாங்க. வேணும்னே உங்களை கேட்பாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தாத்தே அடுத்தவங்களுக்கு பிடிக்காத. அதான் உறுத்துமே. இந்த மீனராசிக்காரங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு கண்ணு உறுத்தும். அதான் விஷயம். இப்போ உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே மீண்டும் கேட்பாங்க. அது வந்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது. ராசி அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சனி பகவான் இருளை நீக்கி நமக்கு பொண்ணும் பொருளையும் மனசை வந்து ரிலாக்ஸாக கொண்டு வந்து கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறார். அவ்வளவுதான். அப்போ இங்கே என்ன நடக்கும்? எடுத்த காரியங்கள் சக்ஸஸ், தூரதேச பயணங்கள் சக்ஸஸ், அரசு சார்ந்த துறைகளில் ஆதாயம், குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாய்ப்புக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த பாக்கியங்கள் கைகூடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் பார்ப்பார். இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஏதாவது சனி பகவான் தான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வாக்குவாதத்தை கொடுத்து ஏதாவது பிரிவினர்கள் கொடுக்குற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் அந்த பிரச்சனை நமக்கு தீருது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு மனசு அவங்களால பேசாமல் இருந்தது, இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை இருந்தது, இப்படி தொழில் பார்ட்னரில் பிரச்சனையாக இருக்குது, உறவு முறைகள் அங்காளி பங்காளிகளுக்குள்ள எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இந்த பூர்வீக சொத்துக்களில் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் சரி செய்ய முடியல, இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அதிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் நல்ல பேர் கிடைக்கிறது, நம்மளுடைய மதிப்பு மரியாதை உயர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல புத்திர பேர் கிடச்சிருச்சுன்னா தகப்பனுக்கு ஒரு உயர்வு இல்லையா? பரவாயில்ல, ஒரு தந்தையாகி விட்டார், புத்திர பேர் கிடச்சிருச்சா தாயாகி விட்டாள் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை எல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ புத்திர பேருக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய பேர்களுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் குழப்பங்கள் இருந்தால் இது வரைக்கும் அது கிடைக்கலையே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருமணமாகி அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதே சனி பகவான் 10ஆம் பார்வை குருவோட வீட்டைத்தானே பார்ப்பார் கோச்சாரத்தில். ஆனால் அதே கோச்சார குரு சனி பகவானை பார்க்குறாரா? அப்போ இங்கே என்ன ஆகும்? தொழில் வளத்தை சனி பகவான் கட்டுப்படுத்த முடியாது, வேலையை கட்டுப்படுத்த முடியாது, வருமானத்தை கட்டுப்படுத்த முடியாது, சகல விதத்திலும் மேன்மையைத்தான் தருவார். அப்போது மீனராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான நல்ல நேரம்னு நான் சொல்ல வரேன். நல்ல நேரம், அற்புதமான நல்ல நேரம், நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் ஐயா. வாய்ப்புகள் தேடி வரும், கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மீனராசி ஏன் ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தில் பிடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால், இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதியே குரு பகவான் தான். அவர் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தான் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, குரு உச்சம் பெறக்கூடிய வீடே கடகராசி. அப்படிங்கிற பொழுது அவர் பாக்கியஸ்தானம்
அவர் வீட்டையே பார்க்குறனால அந்த அதிர்ஷ்டத்தினுடைய பாக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிக்கி கொண்டு விட்டீர்கள். அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்து மூலமாக தனவரவு பணவரவு கண்டிப்பாக உண்டு. அதாவது நீண்ட நாட்களாக வராத பணம் கூட கண்டிப்பாக கைக்கு வருமையா. இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதால் மீனராசி நண்பர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியில் வெள்ளத்தில் நீங்கள் துள்ளி குதிக்கலாம். இது கன்ஃபார்மாக நடக்கும். ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை மட்டும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஜாதகத்தை பார்த்து நல்ல தசைகள் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே பர்ஃபெக்டாக சூப்பராக நடக்கும். கொஞ்சம் அவயோக தசைகளாக இருந்தால் கண்டிப்பாக பலன்கள் மாறுமையா. மிக்க நன்றி.